அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அன்பர்களே, நமது இந்திய பண்பாடு கலாச்சாரம், அதையும் குறிப்பிட்டு சொல்லணும்னாக்க இந்து பண்பாடு, இந்து கலாச்சாரம். இந்த பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் காப்பாற்ற வேண்டி ஒரு பெரிய அரசியல் தலைவர், இந்திய பாராளுமன்றத்தில் முதல் சுயேட்சை உறுப்பினர் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் ராஜ்யசபாவிலையும் லோக்சபாவிலையும் அவர் உறுப்பினராக இருந்தாக ஒரு சில தகவல்கள் தெரிவிக்கின்றன. அவர் அந்த இந்து பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் காப்பாற்றும் பொருட்டே அவர் திடீர்னு இறந்து போனார் ஒரு ரயில் விபத்தில். யார் அவர்? அதை பற்றி தாங்க இன்னைக்கு நம்ம தகவல். அவர் பெயர், அவருடைய படத்தை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. அவருடைய பெயர் பண்டிட் பிரகாஷ் வீர் சாஸ்திரி அப்படின்றது அவருடைய பெயர், அவருடைய படம். இவர் 30/12/1923 பிறந்தார். உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவர். 23/11/1977 திடீர் ரயில் விபத்தில், அந்த ரிவாரி ரயில் விபத்துன்னு சொல்கிறாங்க, அந்த ரயில் விபத்தில் அவர் மாண்டார். அந்த ரயில் விபத்தை பற்றி அன்றைய செய்தித்தாள்களில் வெளியிட்ட அந்த செய்தி தான் நீங்கள் இப்போ புகைப்படம், அந்த படத்தை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்குறீங்க. இன்றைய காலகட்டத்தில் நம்ம நிறைய இந்த மத மாற்றத்தை பற்றிட்டு நிறைய பேர் பேசுகிறாங்க. இதை 1960களிலேயே பேசியவர். மத மாற்றம் என்பது ஒரு தேவையில்லாத விஷயம். அது மட்டுமல்ல, இந்து மதத்திலிருந்து சென்ற பல பேரை மறுபடியும் தாய் மதத்துக்கு கொண்டு வந்தவர். பாராளுமன்றத்திலே முதல்ல இந்த மத மாற்ற தடை சட்டம் வேண்டும் என்று வற்புறுத்தி அங்கே பேசியவர் இவர்தான். சரிங்க, இவர் எப்படி ரயில் விபத்துன்னு சொல்லுங்க, எப்படின்றீங்க? பண்பாடு கலாச்சாரம் சொல்லி எப்படி? இவர் ஒரு ரயிலில் ரிசர்வ் பண்ணிட்டு போகிறார். இவருக்கு உண்டானது ஒரு பர்த்து அலாட் ஆகிருக்கு. ஆனால் அந்த இடத்துல அவர் ஏறும்பொழுது பார்த்தா ஒரு கொஞ்சம் இவரை விட கொஞ்சம் வயதில் கொஞ்சம் பெரியவர். அவருக்கு, அதாவது இந்து கலாச்சாரம் பண்பாடுன்னு சொல்லி நம்மளை விட வயசில் பெரியவங்களை கண்டால் அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்றது ஒரு பண்பாட்டு ரீதியான ஒரு விஷயம். அதன் காரணமாக தன்னுடைய படுக்கை வசதியை அவருக்கு கொடுத்து விட்டு அவர் கீழே படுத்துக்கிட்டார். விதி. அவர் அந்த ரயில்வே ஸ்டேஷன், அந்த ரயில்வே ஸ்டேஷன் பாருங்கள், அது உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது. இந்த ரிவாரி ஜங்ஷன் போட்டிருக்கும். அப்போது அந்த ஆக்சிடெண்ட்டு, ட்ரெயின் ஆக்சிடெண்ட் ஆகி இவர் கீழே படுத்துன்றதோடு இவர் இறந்து போகிறார். இவர் உண்மையிலேயே இன்றைய கால, அதுவும் ராஜ்யசபா லோக்சபா மெம்பர்னு சொல்லியிருக்கிறேன். இன்றைக்கு சாதாரண ஒரு வார்டு மெம்பர் பண்ணுற அட்டகாசமே தாங்க முடியல. இவர் அவ்வளோ பெரிய ஒரு இடத்துல இருந்து ஒரு உறுப்பினராக இருந்தும் கூட தன்னுக்கு அந்த பண்பாடு கலாச்சாரம் கருதி அவர் தன்னுடைய இருக்கையை, தன்னுடைய படுக்கையை இன்னொருத்தருக்கு கொடுத்துட்டு இவர் கீழே பட்டு அந்த ட்ரெயின் ஆக்சிடெண்ட்டில் இவர் இறந்துட்டார். இந்த செய்தியையும் நான் படித்து, சரி இந்த செய்தியை எல்லோரும் சொல்லணும். இன்றைக்கு நிறைய பேர் இதெல்லாம் மறந்துவிட்டு ஏதோ ஒன்றுக்கு ஆசைப்பட்டு மதம் மாறுகின்றார்கள். மதம் மாறுவதை விட மனம் மாறினாலே போதும். நீங்கள் கும்பிடுற எல்லாத்துலேயும் ஈசன் இருப்பார். அதுதான் இந்து தர்மம் சொல்கின்றது. முதல் மனிதனாக வாழுங்கள், அப்புறம் மற்றதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எதை பார்த்தாலும் அதில் இந்த ஈசனை பார்க்கலாம். அது மட்டுமல்ல, மதம் மாற்ற தடை சட்டத்துக்கும் அவர் 1960லேயே குரல் கொடுத்தவர். அவர்தான் பண்டிட் பிரகாஷ் வீர் சாஸ்திரி. அவருடைய மறைவு என்னுடைய மனதை நெருடியது. அதன் காரணமாகவே இந்த தகவலை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் விரும்பினேன். அதன்படியே செய்துவிட்டேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.